வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இந்தியாவின் தென்கோடி முனையில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான அதிசய சக்தி பீடமான கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலின் முழு வரலாறையும், அம்மனின் வைர மூக்குத்தி மர்மத்தையும், சிவபெருமானுடன் ஏன் திருமணம் நடக்கவில்லை என்பதையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். இந்தியாவின் தென்கோடி முனையில் 3 பெருங்கடல்கள் சங்கமிக்கும் புனித பூமியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் கன்னியாகுமரி பகவதி அம்மன். ஏன் அம்மன் திருமணமாகாமல் கன்னியாகவே இருக்கிறார்? ஏன் சிவபெருமானுடன் திருமணம் நடக்கவில்லை? பாணாசுரன் என்ற அரக்கன் யார்? அம்மனின் வைர மூக்குத்தி ஏன் உலக புகழ் பெற்றது? இந்த மர்மங்கள் நிறைந்த வரலாற்றை இப்போது பார்க்கலாம். பண்டைய காலத்தில் பாணாசுரன் என்ற அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் செய்தான். அவனது தவத்தால் மகிழ்ந்த பிரம்மதேவர், என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்போது பாணாசுரன், என்னை ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே கொல்ல முடியும் என்ற வரத்தை பெற்றான். இந்த வரத்தை பெற்ற பிறகு தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். அவனது கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்தது. இதனால் தேவர்கள் அனைவரும் பராசக்தியிடம் முறையிட்டனர். அப்போது உலகை காப்பாற்ற பராசக்தி தேவி ஒரு கன்னி பெண்ணாக அவதரிக்க முடிவு செய்தார். அவ்வாறு இந்தியாவின் தென்கோடியில் கன்னியாகுமரி தேவியாக அவதரித்தார். அம்மன் அங்கே தவம் செய்து சிவபெருமானை மணக்க விரும்பினார். அவரது பக்தியும் தவமும் சிவபெருமானை மகிழ்ச்சியடைய செய்தது. சிவபெருமானும் திருமணத்திற்கு சம்மதித்தார். திருமண நாள் நிர்ணயிக்கப்பட்டது. சுசீந்திரத்தில் இருந்த சிவபெருமான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கன்னியாகுமரிக்கு புறப்பட்டார். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. கன்னியாகுமரி திருமணம் செய்து கொண்டால் அவர் கன்னித்தன்மையை இழந்து விடுவார். அப்படியானால் பாணாசுரனை யாராலும் கொல்ல முடியாது. இதை உணர்ந்த நாரத முனிவர் உலக நலனுக்காக ஒரு திட்டம் தீட்டினார். திருமண நேரம் வருவதற்கு முன்பே ஒரு சேவலாக மாறி கூவினார். சேவலின் சத்தத்தை கேட்ட சிவபெருமான் விடிந்து விட்டது என்று நினைத்தார். சுப முகூர்த்த நேரம் கடந்து விட்டதாக எண்ணி சுசீந்திரத்திற்கே திரும்பிச் சென்றார். திருமணத்திற்காக காத்திருந்த கன்னியாகுமரி சிவபெருமான் வராததால் மிகவும் வருத்தமடைந்தார். திருமணத்திற்காக தயாரிக்கப்பட்டிருந்த அரிசி, பருப்பு, உணவுப் பொருட்கள் அனைத்தையும் கடற்கரையில் வீசினார். இன்றும் கன்னியாகுமரி கடற்கரையில் காணப்படும் பல வண்ண மணல்கள் அந்த திருமணப் பொருட்களின் அடையாளம் என்று புராணங்கள் கூறுகின்றன. இதற்கிடையில் பாணாசுரன் கன்னியாகுமரியின் அழகை கண்டு மயங்கினான். அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அம்மன் மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த பாணாசுரன் அம்மனை பலவந்தமாக அடைய முயன்றான். அப்போது பராசக்தியின் உக்கிர வடிவத்தை எடுத்த கன்னியாகுமரி பாணாசுரனுடன் கடுமையான போர் புரிந்தார். நீண்ட நேரம் நடந்த போரின் முடிவில் அம்மன் தனது சக்தியால் பாணாசுரனின் தலையை துண்டித்தார். அவ்வாறு உலகை துன்புறுத்திய அரக்கன் அழிக்கப்பட்டான். அந்த நாளிலிருந்து கன்னியாகுமரி உலகை காக்கும் சக்தியாக வணங்கப்படுகிறார். இப்போது அம்மனின் புகழ்பெற்ற மூக்குத்தி கதையை பார்ப்போம். கன்னியாகுமரி அம்மன் அணிந்திருக்கும் வைர மூக்குத்தி உலக புகழ் பெற்றது. அதன் ஒளி மிகவும் பிரகாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. கடலில் பயணம் செய்த மாலுமிகள் அந்த ஒளியை கலங்கரை விளக்கமாக நினைத்து தவறான திசையில் சென்றதாகவும், சில கப்பல்கள் விபத்துக்குள்ளானதாகவும் புராண கதைகள் கூறுகின்றன. இதனால் கோயிலின் கிழக்கு வாசல் பெரும்பாலும் மூடப்பட்டே வைக்கப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. இந்த கோயில் 108 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தேவி சதியின் உடல் பாகங்கள் விழுந்த புனித தலங்களில் இதுவும் ஒன்று என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கோயிலின் தற்போதைய கட்டிட அமைப்பை பாண்டிய மன்னர்கள் மற்றும் பின்னர் திருவிதாங்கூர் மன்னர்கள் பல கட்டங்களாக விரிவுபடுத்தினர். குறிப்பாக திருவிதாங்கூர் அரசர் மார்த்தாண்டவர்மம் மற்றும் அவருக்கு பின் வந்த மன்னர்கள் கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்ததாக வரலாறு கூறுகிறது. இன்று வரை திருமணம் தாமதமாகவும் பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டி கன்னியாகுமரி அம்மனை வழிபடுகின்றனர்.
3 பெருங்கடல்கள் சங்கமிக்கும் புனித இடத்தில் கன்னி தெய்வமாக நின்று உலக மக்களை காத்து வரும் சக்தியே கன்னியாகுமரி பகவதி அம்மன். அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட். அதிசய வரலாறு. அம்மன் ஏன் ஒற்றை காலில் தவம் செய்கிறாள்? இந்த கோவிலின் சிறப்புகள் என்ன? இந்த ஆலயத்தின் புனித மர்மங்கள் என்ன என்பதனை விரிவாக பார்க்க போகிறோம். 3 கடல்கள் சங்கமிக்கும் புனித பூமியில் அருள் பாலிக்கும் இந்த அம்மன் பக்தர்களின் மனதிலும் வாழ்க்கையிலும் ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கிறாள். அப்படியானால் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலின் ஆன்மீக பயணத்தை இப்போதே தொடங்கலாம். தமிழகத்தின் தென்முனையாக விளங்கும் கன்னியாகுமரியில் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் ஆகிய 3 கடல்களும் சங்கமிக்கும் புனித கடற்கரைக்கு அருகில் இந்த அற்புதமான பகவதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த இடம் சாதாரணமான ஒரு கோவில் தலம் மட்டுமல்ல. இது சக்தி, தவம், காத்திருப்பு, தெய்வீக அருள் ஆகிய அனைத்தையும் ஒரு சேர உணர வைக்கும் ஒரு மகா புண்ணிய பூமி. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் மிகவும் தொன்மையான ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த தலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. சில ஐதீகங்களின்படி பரசுராம முனிவரால் அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. பின்னர் பல காலகட்டங்களில் பாண்டியர்கள், சோழர்கள் மற்றும் பிற தென்னிந்திய அரசர்களால் இந்த ஆலயம் பராமரிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. அதனால் இந்த கோவிலில் புராண மரபும் பழமையான கட்டிடக்கலை சிறப்பும் ஒன்றாக கலந்திருக்கிறது. கன்னியாகுமரி பகவதி அம்மனின் திருவுருவம் மிகவும் விசேஷமானது. அம்மன் இளம் கன்னியாக ஆன்மீக தீட்சையுடன் தவநிலையை காட்டும் பரம சக்தி வடிவில் காட்சி தருகிறாள். அம்மனின் முகத்தில் ஒளிரும் வைர மூக்குத்தி இந்த ஆலயத்தின் மிக பிரபலமான அம்சங்களில் ஒன்று. அந்த மூக்குத்தியின் ஒளி மிகவும் பிரகாசமாக இருந்ததாகவும் கடலில் பயணம் செய்த கப்பல்களுக்கு கூட அது ஒளி வீசியதாகவும் பக்தர்களிடையே பல கதைகள் சொல்லப்படுகின்றன. அம்மனின் கண்களில் இருக்கும் கருணையும் முகத்தில் தெரியும் தெய்வீக அமைதியும் பக்தர்களின் மனதை உடனே ஈர்க்கும் வகையில் இருக்கிறது. கன்னியாகுமரி அம்மன் கோவில் என்பது ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல. இது மனவேதனை, குடும்ப தடை, திருமண தாமதம், மனக்குழப்பம், வாழ்க்கை முன்னேற்ற தடைகள் போன்றவற்றில் இருந்து விடுபட பக்தர்கள் நம்பிக்கையுடன் வரும் சக்தி ஸ்தலம். கன்னியாகுமரி அம்மனை மனம் உருகி வேண்டினால் திருமண தடை நீங்கும், மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும், வாழ்வில் புதிய ஒளி பிறக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒரு மர்மமும் ஒரு மகிமையும் இருக்கிறது. 3 கடல்கள் சங்கமிக்கும் புனித தலம் கன்னியாக தவம் இருக்கும் அம்மன் திருக்கோலம், வைர மூக்குத்தியின் அதிசய பெருமை, பரசுராமர் தொடர்புடைய ஐதீகம், திருமண தடை நீக்கும் சக்தி ஸ்தலம் என்ற பக்த நம்பிக்கை தென்னிந்தியாவின் முக்கிய சக்தி தலங்களில் ஒன்றாக போற்றப்படுவது. இவை அனைத்தும் சேர்ந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலை ஒரு தனித்துவமான தெய்வீக மயமாக மாற்றுகின்றன. இந்த உலகின் தென்முனையில் 3 கடல்கள் சங்கமிக்கும் புனித பூமியில் இன்றளவும் ஒற்றை காலில் தவம் இருந்து பக்தர்களை காக்கும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் அருள், சக்தி, பொறுமை, நம்பிக்கை என்ற 4 பெரும் உண்மைகளையும் நமக்கு நினைவூட்டுகிறாள். அம்மனை மனமுருகி வேண்டினால் வாழ்க்கையில் இருக்கும் இருள் அகன்று புதிய ஒளி உதிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். கன்னியாகுமரி பகவதி அம்மன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். கன்னியாகுமரி அம்மன் கோவிலின் கிழக்கு வாசலின் விசேஷம். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று அம்மன் சந்நிதியின் கிழக்கு வாசல் வருடம் முழுவதும் திறந்திருக்காது என்பதுதான். இந்த கிழக்கு வாசல் வருடத்திற்கு வெறும் 5 விசேஷ நாட்களில் மட்டும் திறக்கப்படும் என்பது இந்த ஆலயத்தின் தனித்துவமான மரபாக கருதப்படுகிறது. அந்த 5 விசேஷ நாட்கள் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை, நவராத்திரி, பரிவேட்டை திருவிழா. இந்த நாட்களில் கிழக்கு வாசல் திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறும். பக்தர்கள் இந்த தருணத்தை மிகவும் புண்ணியமானதாக கருதி அந்த நாளில் தரிசனம் பெற பெரும் ஆவலுடன் வருகிறார்கள். கோயில் தரிசன நேரங்கள். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலின் பொதுவான தரிசன நேரங்கள்: காலை 4:30 மணி முதல் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8:30 மணி வரை. ஆனால் திருவிழா நாட்கள், விசேஷ பூஜை காலங்கள் மற்றும் சபரிமலை சீசன் போன்ற நாட்களில் இந்த நேரங்களில் மாற்றம் இருக்கலாம். அதனால் பக்தர்கள் தரிசனத்திற்கு செல்லும் முன் அன்றைய நேரத்தை முன்கூட்டியே சரிபார்த்து செல்வது நல்லது. பக்தர்கள் தெரிந்திருக்க வேண்டிய முக்கிய குறிப்பு: இந்த ஆலயத்தில் ஒரு பாரம்பரிய ஆடை கட்டுப்பாடும் உள்ளது. ஆண்கள் கோயிலுக்குள் செல்லும் போது
மேல் சட்டை மற்றும் பனியன் போன்றவற்றை கழற்றி வைத்து தரிசனம் செய்ய வேண்டும் என்பது அந்த மரபாகும். இது அந்த தலத்தின் பழமையான சமய ஒழுங்குகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் பற்றி பேசும்போது 120 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலின் மற்றொரு முக்கியமான சிறப்பு அங்கு உயரமாக எழுந்திருக்கும் ராஜகோபுரமாகும். சுமார் 120 அடி உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரம் அந்த ஆலயத்தின் பெருமையையும் தொன்மையையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய அடையாளமாக விளங்குகிறது. கடற்கரையை ஒட்டிய புனித தலத்தில் வானத்தை தொடும் போல் உயர்ந்து நிற்கும் இந்த ராஜகோபுரம் பக்தர்களின் கண்களையும் மனதையும் ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த கோபுரம் வெறும் கட்டிட அழகை மட்டும் காட்டுவதில்லை, அம்மன் ஆலயத்தின் ஆன்மீக மகத்துவத்தையும் பல நூற்றாண்டுகளாக தொடரும் பக்தி மரபையும் நினைவூட்டுகிறது. கோவிலுக்குள் நுழையும் முன்பே பக்தர்களை வரவேற்கும் இந்த ராஜகோபுரம் இது சாதாரண ஆலயம் அல்ல, தெய்வீக சக்தி நிரம்பிய புனித ஸ்தலம் என்று சொல்லும் அளவுக்கு மாபெரும் தோற்றத்தை கொண்டுள்ளது. கன்னியாகுமரியின் பௌர்ணமி அதிசயம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலின் இன்னொரு அற்புதமான சிறப்பு பௌர்ணமி நாளில் காணக்கூடிய அரிய இயற்கை காட்சியாகும். இந்த புனித தலத்தில் கடற்கரையை ஒட்டி நிற்கும் போது ஒருபுறம் சூரியன் மறையும் அழகையும் மறுபுறம் சந்திரன் உதிக்கும் அல்லது ஒளிரும் மாயக்காட்சியையும் ரசிக்க முடியும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். 3 கடல்கள் சங்கமிக்கும் இந்த புனித பூமியில் பௌர்ணமி இரவில் வானமும் கடலும் ஒன்றாக கலந்து போனது போல தெரியும். அந்த தருணம் சாதாரண காட்சி அல்ல, அது இயற்கையும் இறை அருளும் சேர்ந்து தரும் ஒரு தெய்வீக அனுபவம். அதனாலதான் கன்னியாகுமரிக்கு வரும் பல பக்தர்கள் அம்மன் தரிசனத்துடன் சேர்த்து பௌர்ணமி மாலை நேர காட்சியையும் தவறாமல் காண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பௌர்ணமி நாளில் கன்னியாகுமரி ஒரு வேறு உலகமாக மாறிவிடுகிறது. 3 கடல்கள் சங்கமிக்கும் அந்த மாயமான கரையில் நின்று பார்த்தால் சூரியன் மறையும் பொற்காட்சியும் சந்திரன் வெள்ளி ஒளி பரப்பும் அழகும் மனதை மெய்மறக்கச் செய்கிறது. அம்மன் அருளும் இயற்கையின் அற்புதமும் ஒன்றாக கலக்கும் அந்த தருணம் கன்னியாகுமரியின் ஆன்மீக மகிமையை இன்னும் உயர்த்தி காட்டுகிறது. பகவதி அம்மன் என்ற பெயரின் பொருள் பகவதி என்பது சக்தி தேவிக்கு வழங்கப்படும் ஒரு பெருமை பெயர். அதாவது பராசக்தி, பார்வதி, துர்கை, காளி போன்ற அம்மனின் தெய்வீக வடிவங்களை குறிக்கும் பெயராக பகவதி பயன்படுத்தப்படுகிறது. கன்னியாகுமரியில் ஏன் பகவதி அம்மன் என்று அழைக்கிறார்கள்? கன்னியாகுமரியில் அருள்பாலிக்கும் தெய்வம் பார்வதி தேவியின் கன்னி வடிவம், அதாவது கன்னியாகுமரி அம்மன். இவர் அதி பராசக்தியின் வடிவம் என்பதால் பக்தர்கள் அவளை பகவதி அம்மன் என்றும் அழைக்க ஆரம்பித்தார்கள்.